ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் மடல். கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் 2024ஆம் ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான 50 பாலிட்டி வினா விடைகளை பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குற மூலமாக அப்கமிங் எக்ஸாம்ஸில் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி பாலிட்டியிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நடுவண் கண்காணிப்பு ஆணையம் பின்வரும் எந்த ஆணையம் அல்லது குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் நிறுவப்பட்டது? விடை சந்தானம் குழு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்னும் பகுதியை தேர்ந்தெடுக்கவும். விடை விதி 5-11 பகுதி 2. அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தாள் எது? விடை இந்தியா. இந்தியா இதழின் ஆசிரியர் பாரதியார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான இடங்களின் எண்ணிக்கை? விடை 44 மற்றும் 2. தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்த எண்ணிக்கை 234. அதில் எஸ்சி 44 மற்றும் எஸ்டிக்கு 2 ஒதுக்கப்பட்டுள்ளன. ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்க வேண்டும்? விடை 30 நாட்கள். கீழ்கண்டவற்றை அவை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. விடை 4, 1, 2, 3. பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957, அசோக் மேத்தா குழு 1977-78, ஜிவிகே ராவ் குழு 1985, எல்எம் சிங்வி குழு 1986. மாநிலங்களில் பின்வருவனவற்றுள் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை? விடை நுகர்வோர் நீதிமன்றங்கள். இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என முடிவு செய்வது யார்? விடை சபாநாயகர். இந்திய அரசியலமைப்பின் 360வது விதியானது எதனை பற்றியது? விடை நிதி அவசர நிலை. விதி 352 தேசிய அவசர நிலை பற்றியது. விதி 356 மாநில அவசர நிலை பற்றியது. விதி 360 நிதி அவசர நிலை பற்றியது. பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு எது? விடை எல்எம் சிங்வி குழு. 2010 திருத்தப்பட்ட 1951ஆம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டம் டேஸுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது? விடை வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யார்? விடை எம் ஹிதயத்துல்லா. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவார். 1969ஆம் ஆண்டு இத்தகைய ஒரு நிகழ்வின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஹிதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார்.
இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. அந்த பிரிவு? விடை பிரிவு 16 கீழ் 4. மாவட்ட திறன் கமிட்டியை தலைமை தாங்குவது யார்? விடை மாவட்ட ஆட்சியர். கீழ்கண்டவற்றில் எது ஆளுநரின் அதிகாரம் இல்லை? விடை ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள். ரிமைனிங் இருக்க 3 அதிகாரமே ஆளுநரின் கட்டுப்பாட்டில் வரும். ஆனால் ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள் குடியரசுத் தலைவரின் கட்டுப்பாட்டில் வரும். இந்திய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் டேஸ் நதியை இந்தியாவின் தேசிய நதியாக 4 நவம்பர் 2008 அறிவித்தார். விடை கங்கை நதி. தேசிய குடிமைப் பணியாளர்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஏப்ரல் 21. மொழிவாரிய அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது? விடை மகாராஷ்டிரா மற்றும் குஜராத். மொழிவாரி அடிப்படையில் பாம்பே மாநிலம் 1 மே 1960 அன்று மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் என பிரிக்கப்பட்டது. விரைவு நீதிமன்றங்கள் டேஸ் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. விடை 11வது நிதி ஆணையம். 11வது நிதி ஆணைய தலைவர் AM குஸ்ரோ. 1953ஆம் ஆண்டின் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர்? விடை பசல் அலி. பொறுத்துக. விடை 3, 4, 1, 2. விதி 156 ஆளுநரின் பதவிக்காலம். விதி 165 ஆளுநர் அட்வொகேட் ஜெனரலை நியமிக்கும் அதிகாரம். விதி 200 ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல். விதி 155 ஆளுநரை நியமித்தல். இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் கூறப்பட்டுள்ளது? விடை விதி 110. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டுள்ளன? விடை 42வது சட்ட திருத்தம். 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட ஸ்வரன் சிங் கமிட்டியின் பரிந்துரையின்படி பகுதி 4A அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் யார்? விடை பாராளுமன்றம். உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி? விடை விதி 26. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாத கூற்றை கண்டறிக. விடை பகுதி 2 அடிப்படை கடமைகள். இந்திய அரசியலமைப்பில் பகுதி 2 குடியுரிமை பற்றியது. பகுதி 4A அடிப்படை கடமைகள் உள்ளது. எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது? விடை 2019. ஜனகண மன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? விடை 24 ஜனவரி 1950. ஜனகண மன நமது தேசிய கீதமாகும். இப்பாடல் ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது. இதன் இந்தி மொழியாக்கம் 24 ஜனவரி 1950 இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னமான கடிகாரம்
டேஸ் என்ற நேரம் காட்டி நிற்கும். விடை 10:10. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? விடை தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால். தேசிய அவசர நிலை விதி 352. மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறவர்? விடை குடியரசு துணைத் தலைவர். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்க்கண்ட சட்டப் பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது? விடை சட்டப்பிரிவு 32. பின் வருவனவற்றுள் எந்த குழு அல்லது ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றிய பரிந்துரையை செய்தன? விடை 2, 3 மற்றும் 4. பொருத்துக. விடை 3, 4, 2, 1. 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், 2007 மூத்த குடிமக்கள் சட்டம், 1950 இந்திய அரசியலமைப்பு, 1948 ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம். ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? விடை 24 அக்டோபர் 1945. ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன என்று கூறியவர் யார்? விடை ஜான் கென்னடி. பொருத்துக. விடை 3, 4, 1, 2. வாக்களிக்கும் உரிமை, அரசியல் உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, சுதந்திர உரிமை, பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை, பண்பாட்டு உரிமை, குழந்தை தொழிலாளர் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை டேஸ் ஆண்டில் தொடங்கப்பட்டது? விடை 1688. கல்விக்கான உரிமையானது எந்த வயதினைச் சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது? விடை 6 to 14 வயது. இந்திய அரசியலமைப்பின் டேஸ் பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது? விடை 28வது. அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு எது? விடை அமெரிக்க ஐக்கிய நாடு. கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார்? விடை சட்டப்பிரிவு 356. எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது? விடை இங்கிலாந்து. 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது. இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவது? விடை சுரண்டலுக்கு எதிரான உரிமை. மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு? விடை 1963. பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது? விடை பிரிவு 21A.
2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. சமய சார்பின்மை என்ற சொல் டேஷ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. விடை லத்தீன் மொழி. 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி. விடை மலையாளம். தற்போதைய நிலவரப்படி 11 மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன. அவை தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா. அக்டோபர் 2024இல் மேலும் 5 மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டன. அவை பாலி, மராத்தி, பெங்காலி, அசாமி மற்றும் பிராகிருதம். அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 51A. அரசு நெறிமுறை கொள்கைகளை நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை என அழைத்தவர் யார்? விடை கேசி வேயர். நண்பர்களுக்கான கேள்வி. ஒரே வரி, ஒரே சந்தை, ஒரே நாடு என்ற பொன்மொழி எதனுடன் தொடர்புடையது? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.